ஹாய், வாக் அண்ட் டோட்டலும் ஜனா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் புதுசாக ஒரு குதிரை வாங்கிட்டு வரீங்க, சரியா? அந்த குதிரையை எப்படி பராமரிக்கணும், அந்த குதிரைகிட்ட எப்படி பழகணும்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். புதுசாக வாங்கிட்டு வந்த குதிரை கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது கடிக்குமா, உதைக்குமா, ஓடுமா, ஓடாதா, இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு சில பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, வாங்கிட்டு வந்த உடனே அது மேலே உட்காந்து ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஓட்டும்போது குதிரை கீழே விழுந்துருச்சு, இல்லை நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அந்த குதிரை எங்கே ஓடும் யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, குதிரை வந்த உடனே நீங்கள் ஒரு 2 நாள் உங்கள் கட்டுத்தரையில் கட்டி போடும்போது, அதாவது ஸ்டேபிளில் விடும்போது என்ன ஆகும்னா, அந்த குதிரை தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்ன நினைக்கும்னா, இனிமேல் இதுதான் நம்ம இடம் அப்படின்ற மாதிரி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடும். நீங்கள் குதிரைக்கு வந்து ஃபீடு வைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வைக்கிற ஃபீடில் பாதி வைங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த குதிரை இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 2வது என்ன ஃபீடு ஒத்துக்குன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் உங்கள் ஃபீடில், நீங்கள் வைக்கிற ஃபீடில் பாதி வச்சா போதும். அது ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் குதிரையோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அது ஒத்துக்கிச்சா ஒத்துக்கலான்ட்டு தெரியும். ஒன்று, அந்த ஃபீடு வைக்கிற நேரத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை நீங்கள் லேட்டாக வந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் பாதி ஃபீடு வச்சா போதும். ஸோ அதுக்கு மேலெலாம் வைக்காதீங்க. காரணம் என்னென்னாக்கா, அதிகமாக நீங்கள் ஃபீடு வச்சுட்டிங்க அப்படின்னா டைஜஷன் ஆகாது, காலிக் வந்துடும், வயிற்று வலி வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு 2 நாள் பொறுத்து நீங்கள் மெல்ல குதிரை வெளியில் எடுங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து நடக்க வச்சு கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குதிரை வந்து என்ன பண்ணுன்றது உங்களுக்கு புரியும். அதோட கேரக்டர்லாம் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இழுத்து பிடிச்சா நிற்குதா இல்லையான்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். குதிரையை வந்து லாடம் இல்லாமல் ஓட்டாதீங்க. அதே மாதிரி மழைக்காலங்களில் வந்து ஓட்டாதீங்க. வழுக்கும், ரோடு வழுக்கும், சரியா? ரொம்ப கவனமாக ஓட்டணும். குதிரை மேலே உட்காந்து ஓட்டும் போது விப்பு யூஸ் பண்ணுங்க, அதாவது குச்சி. நீங்கள் அடித்து ஓட்டும் போது என்ன ஆகும்னா, அந்த குதிரை வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு வேளை கீழே விழுந்துட்டீங்கன்னாக்கா அதை உங்களை விட்டுட்டு ஓடிடும். காரணம் என்னென்னா, உங்கள் கையில் விப்பு இருக்குது. குதிரைங்க ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க. அது வந்த வழியை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக குதிரைங்களுக்கு என்னென்ன ஃபீடு கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.